என்எல்சியில் தொழிற்சங்க அங்கீகாரத்திற்கான தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிற நிலையில இந்த வாக்குகள் எப்போது எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்? என்எல்சி தொழிற்சங்க அங்கீகாரத்திற்கான தேர்தல் இன்று காலை 5:30 மணிக்கு தொடங்கியது. தொடர்ந்து நடைபெற்றது. தற்போது 5 மணிக்கு சரியாக அது முடிக்கப்பட்டது. 16 இடங்களில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதில் 11,084 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்று கண்டறியப்பட்டு அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. மாலை 5 மணி நிலவரப்படி 94% வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தெரிவிக்கிறார்கள். இந்த தற்போது வாக்கு இயந்திரங்கள் நெய்வேலியில் உள்ள வட்டம் 9ல் உள்ள பள்ளிக்கு கொண்டு வரும் ஏற்பாடுகள் தற்போது நடைபெறுவது. அதுதான் தற்போது நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டீர்கள். இங்கே மத்திய பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறை நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டு தற்போது வாக்கு இயந்திரங்கள் இங்கே கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு 8 மணி அளவில் சரியாக எண்ணப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 8 மணியிலிருந்து எண்ணப்பட்ட வாக்குப்பதிவு என்பது 8:30 9 மணிக்குள் அதன் முழு விவரம் தெரிய வரும். எந்த தொழிற்சங்கம் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கமாக தேர்வு செய்யப்படும் 8:30 மணிக்கிலிருந்து 9 மணிக்குள்ள தெரிய வரும். ஸ்ரீதர், தொழிற்சங்க அங்கீகாரத்திற்காக நடைபெற்று வரும் இந்த தேர்தலோட முக்கியத்துவம் என்ன? அதன் நடைமுறை என்ன? குறிப்பா என்எல்சி நிறுவனத்தை பொறுத்தும் ஆரம்ப காலத்தில் மத்திய மாநில அரசுகள் எந்த கட்சியை சேர்ந்த ஆட்சியாளர் இருக்கிறார்களோ அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்கள் மட்டுமே பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வந்தார்கள். ஆனால் 2000ஆம் ஆண்டு தொழிலாளர்களால் தேர்வு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்கள் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் தொழிலாளர் நலனில் அக்கறை காட்டுவார்கள் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. அதன் அடிப்படையில் நீதிமன்றத்துக்கும் அவர் சென்றார்கள். நீதிமன்றமும் அதை உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் 2001ஆம் ஆண்டு முதல் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் தேர்தல் முறையில் தேர்வு செய்யப்படும் என்ற ஒரு உத்தரவின் அடிப்படையில் 2001ஆம் ஆண்டு முதல் இந்த தேர்தல் என்பது நடைபெற்றது. தற்போது நடைபெறும் தேர்தல் என்பது 4வது தேர்தல். இந்த தேர்தலில் 6 தொழிற்சங்கங்கள் தற்போது போட்டியில் களத்தில் உள்ளார்கள். சிஐடியு, ஏஐடியுசி, பிஎம்எஸ், தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், அண்ணா தொழிலாளர் சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம் உள்ளிட்ட 6 தொழிற்சங்கங்கள் தற்போது களத்தில் உள்ளார்கள். இவர்கள் அனைவருமே தொடர்ந்து தொழிலாளர் வலியுறுத்தி வந்தார்கள். தாங்கள் அங்கீகரிக்கப்பட்டால் மட்டுமே தொழிலாளர் நலனில் அக்கறை உள்ளோம் என்று தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழகத்தில் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லலாம். காரணம், கடந்த 15ஆம் தேதி தேர்தல் கடைசி நாளாக இருந்தது. தேர்தல் வாக்கு பரப்புரை என்பது அன்று தமிழகத்தை சேர்ந்த 5 அமைச்சர்கள் இங்கு முகாமிட்டார்கள். குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, அமைச்சர் சம்பத் உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் இங்கு முகாமிட்டு தொழிலாளரிடம் பரப்புரை மேற்கொண்டார்கள். அந்த அளவுக்கு இந்த தொழிற்சங்க தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தொடர்ந்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் அவர்கள் தேர்வு செய்யப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு. அது மட்டுமில்லாமல் 51% வாக்கு யார் பெறுகிறார்களோ அவர்கள் தான் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கமாக இருக்கும். 51% பெறவில்லை என்றால் அடுத்ததாக வரும் சங்கத்தையும் சேர்த்து அங்கீகரிக்கப்படும். அதுபோல் 3 தேர்தல் நடைபெற்றது. தற்போது 4வது தேர்தலுக்காக தற்போது இந்த பதிவு என்பது நடைபெற்றது. 8 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது எண்ணப்படும்.